ஹாய் காய்ஸ், நாம வினோத் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில பத்திலாம் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் பத்திலாம் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2026லயே பத்திலாம் முதல்ல பத்திலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில வந்திருக்கு. இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,400 இந்த சம்திங் பார்த்தீங்கன்னா அரசு சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க. டிஆர்பி நாம்ஸ் படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதுபடி தான் உங்களுக்கு வயதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 9 சான்றிதழ் இருந்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% வேலை உறுதி. அது என்னென்ன சான்றிதழ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உடனே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு தயாராகுங்க. இந்த நேர்காணல நாம பார்த்தீங்கன்னா வேலையை வாங்குறோம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் தேவை 2026க்காக முதுகலை பட்டதாரி ஆசிரியர், இளங்கலை கிடையாதுங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பணியிடம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பாடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிகவியல் பாடம் தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த வணிக பாடத்துல யாராவது முதுகலை படிச்சிருந்தீங்களோ உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்காம் பிஎட் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிகாம் படிச்சுட்டு அடுத்து எம்காம் ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன சுழற்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்க எல்லாம் பொது, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். பொதுவான கேட்டகரி சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த 9 சான்றிதழ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரி தான். ஸோ இந்த 9 சான்றிதழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ரெடி பண்ணிக்கிங்க. அது என்னென்ன சான்றிதழ் தான் பார்க்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் உங்ககிட்ட இருக்கும். ஸோ 2 சான்றிதழ் ரெடியா? அடுத்து டிகிரி மார்க் ஷீட், அதாவது பிகாம், எம்காம், பிஎட் இதோட மார்க் ஷீட்டு கடைசியாக படிச்சிருந்தீங்களா அதோட டிசி இதுவும் உங்ககிட்ட இருக்கும். அடுத்து ரெசியூம் வித் ஃபோட்டோ, இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ரெடி பண்ணிக்கங்க. ரெசியூம் ரெடி பண்ணி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டா கூட போகுதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க. இதுவும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். எனி அதர் சர்டிஃபிகேட்டுங்கும் போது அது என்னென்ன வரும்னா கம்ப்யூட்டர் கோர்ஸு இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்களா ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா இதர் சர்டிஃபிகேட். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருப்போம். நிறைய பேர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் எங்கடா கிடைக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம லாக் ஆயிடுறோம். ஸோ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா அருமையான வாய்ப்பு. சம்பளம் பொறுத்த வரைக்கும் தான் மென்ஷன் பண்ண கிடையாது. உங்களுக்கு நேர்காணல் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த வேலைக்கான நேர்காணல் எங்க நடைபெறுதுன்னா தாக்காக்கு மேல்நிலைப்பள்ளி, குன்றக்குடி, திருப்பத்தூர் வட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடைபெறுது. 630206 இந்த பின்கோட்ல. இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அட்ரஸில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அடுத்து நேர்காணலுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் 27/1/2026 காலையில் 10 மணிக்கு பள்ளி வளாகத்தில், அந்த அட்ரஸோடைய பள்ளி வளாகத்தில் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. நீங்க எதுவுமே விண்ணப்பிக்க தேவையில்ல. நீங்க டைரக்டா போய் நேர்காணல அட்டன் பண்ணுங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். 27/1/2027 டைரக்டா போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா பஸ் சார்ஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம தேடி போகும்போது தான் நம்மளுடைய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல், அதாவது ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.